திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. தேவாரம். திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனைச் செழுங்கடல் வளரும் சங்கவன் குலைக்காதுடையானை சாமவேதம் பெருதுகப்பானை மங்கை மலைமகள் கண்டு மருவியேத்தி வழிபடப் பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. பாரத நாட்டின் பண்பாட்டுக்கும் கர்ம ஞான பக்தி யோகங்களுக்கு மூல ஊற்றாக பொழிபவை 4 வேதங்களும் அவற்றின் அங்கங்களும், அதாவது சிற்சை, வியாகரணம், சந்தசு, நிருத்தம், சோதிடம், கற்பம், மியாம்சையும் நியாய நூலும் இதிகாச புராணங்களும் அறநூல்களும் ஆகும். இவற்றை வித்தியாஸ்தானங்கள் என்பர். ஆயுர்வேதமும் தனுர்வேதமும் காந்தர்வமும் இசை அர்த்த சாஸ்திரமும் உபோகித்தகள் என்று கூறப்படும் புராண ரத்தினம் விஷ்ணு புராணம். அங்கமோராறும் மறைகளோர் 4ம் அரிய மீமாம்சையும் நியாயம் தங்கிய நூலினோடு இதிகாச புராணமும் தர்ம சாத்திரத்தோடு இங்கிவை ஈரல் வித்தை என்று உரைக்க எந்திரவேளை என்று சங்கையில் ஆயுள் வேதங் காந்தருவம் தனுமறை என்றிவை 3ம் அரசர்கள் நீதி அறைந்திடக்குரிய அத்த சாத்திரமோடு 4ம் பிறவியே 14 வித்தைகள் என்ப என்று தெளிவாக கூறுகிறது. வேதத்தை விளக்க தோன்றிய புராணங்கள் 18ம் வியாசரால் இயற்றப்பட்டவை. இவற்றை நைமிசாரணிய முனிவர்களுக்கு எடுத்து கூறிய சூதக புராணியம். இது புதுமைக்கும் புதுமையாகவும் பழமைக்கும் பழமையாகவும் உள்ளதோ அது புராணமாகும். புரா சக நவம். இப்புராணங்களை பயிலாதவனை கண்டு வேதங்கள் அச்சம் அடைவதாக சான்றோர். இப்புராணங்களுக்குரிய மூலங்களை வேதங்களிலும் சதபத பிரமாணங்களிலும் காணலாம். மூலக்கதைகள் புராணிகர்களால் தங்கள் மனோபாவங்களுக்கு ஏற்ப மாறுபாட்டுடனும் வேறுபாட்டுடனும் விரிக்கப்பட்டன. அக்கதைகளின் மூலக்கருத்தை உணரும் திறனும் பண்பும் பெருந்தன்மையும் சமயவாதிகள் பால் இல்லாமல் போயின. அதனால் வைதிக சமயம் ஒளிமழுங்கி விட்டது. தமிழ் புலவர்கள் 14 புராணங்களின் சிலவற்றையே மொழிபெயர்த்தனர். மற்ற புராணங்கள் யாவும், அதாவது சமயவாதங்களுக்கு வித்துக்களை வழங்கும் ஸ்தல புராணங்களே. ஆதியில் ஸ்தல புராணங்களை கதைகளை கூறுவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தன. அவற்றில் சுவைமிக குறைவாகவே இருக்கும். பின்னர் 15ஆம் நூற்றாண்டு தோன்றிய புராணங்கள் காவியரசம் பெற்று ஒளி வீசத் தொடங்கின. கவியரசர் பரஞ்சோதி முனிவர், கவிச்சக்கரவர்த்தி, திருக்குறைய பெருமாள் கவிராயர், சவிசார்வ பௌமர், சிவப்பிரகாசர், மாதவ சிவஞான யோகிகள், கவிராட்சசர், கச்சியப்ப முனிவர், ரசிக சக்கரவர்த்தி, திரிகூட ராசப்ப கவிராயர், திவ்ய கவி, எல்லப்ப நாவலர், ஐயரவர்களின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் முதலான சான்றோர்கள் திருவாய் மலர்ந்த புராணங்கள் காவிய ரசமும் கற்பனை வளம் நிரம்பிய பெருங்காப்பிய நெறியில் இயங்கி சிரஞ்சீவியாக மிளர்கின்றன. இனியும் பொழியில் தல புராணங்கள் சருக்கம், அதாவது சிருஷ்டி, பிரதிசர்க்கம், அதாவது மீளத்தோன்றல், வம்சம், மன்வந்தரம், அரசர்கள் வரலாறு முதலாவற்றை கூறாது மூர்த்தி, தலம், தீர்த்தம் முதலியவற்றையே சிறப்பித்து கூறும். பழங்காலத்தில் புராணம் 5 இலக்கணம், அதாவது சர்க்கம் முதலானது பெற்றிருக்க வேண்டும் என்பதை தல புராணங்கள் ஒதுக்கி விட்டன. சுதந்திரத்துடன் இயங்கத் தொடங்கின. இதன் நுட்பத்தை நன்குணர்ந்த கவி சக்கரவர்த்தி பாரதியார் தம் கட்டுரை ஒன்றில் வேத கல்வியும் வேத ஞானமும் குன்றி போயின, வேத ஆராய்ச்சி சூன்யமாய் விட்டது, புராணங்களில் வேறு வேறு மூர்த்திகளுக்கு ஆதிக்கம் சொல்லப்பட்டிருப்பதை ஒட்டி மதபேதங்கள் கட்சி பேதங்களாய் முடிந்தன. இதனால் வைதீக மதமாகிய
ஹிந்து மதம் பல பிரிவுகள் உடைத்தாய் விட்டது. தத்தமூர்த்திகளை உயர்வாக கூறுவதன் உண்மை பொருளை மறந்து இந்த மதஸ்தர்கள் மிகப்பெரிய அஞ்ஞானத்தில் ஆழ்ந்து வேதத்தில் காட்டிய இந்த மூர்த்திகளை இழிவுபடுத்தி பேசினர். எனவே வேதத்தின் முக்கிய மூர்த்திகளாகிய வாயு, வருணன், சூரியன், இந்திரன் முதலியோர்களை பிற்காலத்து புராணங்கள் தூசண செய்ய தொடங்கிவிட்டன. புராணம் என்னும் கற்பக விருட்சத்தில் இலைகளும் உள்ளன, மலர்களும் உள்ளன, காய்களும் உள்ளன, கனிகளும் உள்ளன. சாரமானவற்றை ஏற்று பயன்பெறுவது அறிஞர் கடன். தின்பதற்கு வழங்கப்பட்ட கரும்பால் பிறருடைய விழிகளுக்கு தீங்கு வராதபடி கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? பாரத நாட்டின் கலைகள் யாவற்றுக்கும் மூலமாக இருந்தது காஞ்சிபுரமாகும். நாங்கள் இப்ப காஞ்சி புராணம் படிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்பதியில் சைவம் வளர்ந்தது, வைணவம் செழித்தது, பௌத்தம் பொலிந்தது, சமணம் ஒளி வீசிட்டு. இத்தலத்துக்கு வைணவ பெருமக்களும் சைவ சான்றோர்களும் புராணங்கள் இயற்றின. மும்மொழி புலமை, அதாவது வடமொழி, தென்மொழி, பாகதம் பெற்ற வேதாந்த தேசிகர் மெய் விரத மானியம் என்னும் சந்த செழிப்புடைய பிரபந்தத்தை திருவாய் மலர்ந்தளினர். சைவ சான்றோர்கள் இப்பதிக்கு சூட்டிய புராணங்கள் பல. அவற்றுள் முதலில் தோன்றியது வள்ளலார் ஆதீனத்து கச்சாலையர் இயற்றிய காஞ்சி புராணமே. இந்த புராணம் ஆடம்பர செருக்கில்லாமல் தென்றல் போல் மென்மையாக இயங்குகின்றது. நட இயல்பாக அமைந்துள்ளது. புராணங்கள் காவிய வடிவம் பெறுவதற்கு முன் தோன்றியது இது. ஆகையால் இப்புராணத்தில் நாட்டுப்படலமும் நகரப்படலமும் இல்லை. அதாவது இருந்து அழிந்து விட்டதோ என்று சிலருக்கு ஐயன் தோன்றலாம். அதற்கு ஆதாரம் இல்லை. இந்நூல் 12 சருக்கங்களையும் 1272 பாடல்களையும் கொண்டது. இறுதியில் சிறப்பு பாயிரமாக 5 பாடல்கள் உள்ளன. இப்புராணம் மற்ற புராணங்களில் காணாத புதுமையை தன்னகத்தை கொண்டுள்ளது. வைணவத்தல புராணங்கள் அங்குள்ள சிவத்தலத்தை பற்றி மூச்சு விடாது. சைவத்தல புராணங்களும் அங்குள்ள வைணவ தலத்தை பேசாது. ஆனால் இப்புராணம் அரிதிருமுற்ற சருக்கத்தில் அத்தகிரி அருளாளன் வரலாற்றை கூறுகிறது. பௌராணியர்கள் இவர் நெறியை பின்பற்றி இருந்தால் நம் சமயம் ஒன்றுபட்டு உலக சமயமா மாறி ஒளி வீசி இருக்கும். இனியேனும் இந்நெறி ஓங்க அருசமயம் முதல் தழுவ குலைந்த கம்பன் திருவருள் புரிய பிரார்த்திக்கின்றேன். காஞ்சிபுரம் பாரத நாட்டிற்கு கலைகளை உதவிய நகரமாகும். இந்நகரை பற்றி கவிச்சக்கரவர்த்தி காளிதாசர் நகரேஷி காஞ்சி என்று போற்றிய பண்பும் வேதாந்திக தேசிகர் முத்திதரின் நகரேழில் முக்கியமாம் கச்சி என்று திருவாய் மலர்ந்தருளிய திறமும் உலகம் அறியும். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பெரிய புராணத்தை வடித்து தந்த சிவஞான செல்வர் சேக்கிழார் திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் தொண்டை நாட்டை பரவசப்பட்டு 110 பாசுரங்களால் பாட காரணமாக இருந்தது காஞ்சிபுரம்தான் என்னும் உண்மையை தமிழ் உலகம் நன்கறியும். இந்த 110 பாசுரங்களையும் காஞ்சி புராணத்துக்கு மூலவித்தென்றே கருதுகின்றேன். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாய் மலர்ந்த ஆழம் தான் உகந்து அமுது செய்தானே என்ற பதிகத்தின் அனுசந்தான முதிர்ச்சியே சேக்கிழார் பெருமானுக்கு பேருணர்வை வழங்கியிருத்தல் வேண்டும். சேக்கிழார் பெருமான் பிராட்டி தழுவ குலைந்த பிரான் வரலாற்றை நயமுற பாடி பிற்காலத்தல புராணங்களுக்கு வழிகாட்டியாக உள்ளார். சேக்கிழார் பெருமான் பிராட்டி தவறு செய்து கழுவாய்க்காக பூசை புரிந்தாள் என்று கூறவில்லை. பிராட்டி எம்பெருமானை பூசனை புரிந்த வரலாற்றை சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பதியத்தில், அதாவது ஆழந்தான் முறை பாடி உருவுகின்றார். பிராட்டி தழுவ பிரான் குழந்ததை சேக்கிழார் மலை குலக்கொடி வரிவுருவயத்தால் மாவின் மேவிய வேதநாயகரை முளைவட்டோடு வழக்கையால் நெருக்கி முருகு காதலால் இறுகிடத் தழுவ சிலை தனி திருநுதல் திருமுலைக்கும் செந்தளிர் கரங்களுக்கும் எத்தனவே கொலைக்களிற்றுரிபுரை புனைந்த நம் மேனி குலைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார் என்று பாடி பரவசமாயினர். காஞ்சிபுரம் சைவ சமய குறவர் நால்வராலும் பாடி பெறவும் பெரும்பேறு பெற்ற பதியாகும். 3 முதலிகளும் இப்பழம்பெரும் பதிக்கு 17 பதிகங்கள் பாடியுள்ளனர்.
அப்பதிகங்கள் யாவும் ஒப்புயர்வு அற்றவை. வாசிய பெருந்தகை வழங்கிய தாண்டக பதிகங்கள் இரண்டும் வேதங்களிலும் மேலானவை. காளி பிள்ளையார் திருவாய்மலந்தடிய திருவியகமக பாடல்கள் அந்த பொருள் கொண்டு நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. சுந்தரர் தோழமை உணர்வால் பேசிய நெய்யும் பாலும் பதிகம் பாடும் நாவில் அமுதூரச் செய்கின்றது. அப்பாவன தமிழை பாடாத நான் ஆவென்று அது பதியாத நெஞ்சு நெஞ்சன்று. மணிவாசகர் கச்சியம்பென சில பாடல்களாலும் சில அடிகளாலும் போற்றினாலும் அவை அற்புதமானவை. அவர் வழங்கும் திருப்பச்சுன்னம் பூசி திருப்பூவள்ளி சூடி திருவுந்தியாகும் பேறு பெற்றவர்கள் சிவானுபூதி அடைவார்கள். பாரனைத்தும் பொய்யென்று நீத்த பட்டினத்தடிகள் பாடிய திருவேகம்பமுடியார் திருவந்தாதி இலக்கிய சுரங்கம். காஞ்சிபுரத்தில் எழுந்தருளில் முருகப்பிரானை அருணகிரிநாதர் 46 திருப்புகழ் பாடி தமிழ் மொழி பெருமிக்கது என்பதை பறைசாற்றியுள்ளார். இதுவரை எழுதிய முற்றும் தோத்திரங்களை பற்றியே இப்பதிக்கு அமைந்த சிற்றிலக்கியங்கள் கணக்கற்றன. அவற்றுள் தலை சிறந்தது முத்தமிழ் வீரராகவ பிரான் திருவாய்மலர்ந்த ஏகம்பநாதர் உலா. அது சுவையால் அமுதை வெல்லும், ஒளியால் சூரியனையே நாணமுறச் செய்யும். வாசிங்கோ நீங்கள் சக்குனமக்கா கொஞ்சம் பாப்போம். விளங்குதா? தெரியுதா? இங்கனம் சான்றோர்கள் அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல இருக்கிறீங்க. இங்கனம் சான்றோர்கள் பாடி பாடி பரவசமாவதற்கு காரணமாக இருந்த ஏகாம்பர் புகழை விரித்துரைக்கும் புராணங்கள் வடமொழியில் முதலில் தோன்றின. மதுரை தமிழ்ச்சங்க புலவரும் மெய்கண்ட சித்தாந்த சாத்திர பிரசாரகரும் வண்ண சரப்பம் தாண்ட பாணி சுவாமிகளால் வண்ண களஞ்சியம் என புகழ் பெற்றவரும் ஆகிய காஞ்சி நாகலிங்க முதலியார் தாம் பதிப்பித்த காஞ்சிபுர புராண முன்னுரையில் வரைந்த குறிப்புகள் இன்றியமையாதவை. அவற்றை கீழே காணுங்கள். இக்காஞ்சி மகாசோத்திர பிரபாவம் வடமொழியில் ஸ்கந்த புராணம், சனகுமர சம்ஹிதை, காளிகா கண்டத்தில், தீர்த்த மான்மியத்தில் கூறப்பட்டுள்ளன. அந்த சேர்த்து படிக்காட்டி கேட்கிறவைக்கு விளங்காது. 55 அத்தியாயம் ஆகிய பஞ்சாசத் என்ற நூலிலும் சிவபுராணம், பிரமாண்ட புராணம் முதலிய பல புராணங்களிலிருந்தும் திரட்டப்பட்டுள்ள 100 அத்தியாயமாகிய சதாத்தியாயம் என்கின்ற நூலிலும் மார்க்கண்டேய புராணம் வித்யாகாண்டத்தில் பேசப்பட்டுள்ள 14 அத்தியாயம் ஆகிய காமாட்சி விலாசம் என்ற நூலிலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இதனுள் பஞ்சாசத் என்ற நூல் சிவமூர்த்தங்களை உடைய கௌரவ பிரபாவங்களையும், சதாத்தியாயம் என்கின்ற நூல் தலம் தீர்த்தம் என்கின்ற இரண்டின் கௌரவ பிரபாவங்களையும், காமாட்சி விலாசம் என்கின்ற நூல் மகாதேவியினுடைய கௌரவ பிரபாவங்களையும் எடுத்து கூறும். இம்மூன்றனுள் பஞ்சாசத் என்ற நூலை திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மகா பாஷ்ய கர்த்தராகிய சிவஞான யோகிகள் தென்மொழியிலே காஞ்சி புராணம் முதற்காண்டம் என்னும் பெயரினால் செய்தார்கள். இது ஒரு அற்புதமான நூல். பாருங்க, அதை வாசிக்கவே இதுல எவ்வளவோ அடங்கி இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை நாங்கள் மற்றவைக்கு கேட்கறதுக்கு கொடுக்கல, ஒரு நல்ல அறுத்துறுத்து வாசிச்சு சேர்த்து கொடுத்தால்தான் அவைகளுக்கு விளங்கும். புது சொல்லுகளை கண்டுபிடிக்கணும். சதாத்தியாயம் என்கின்ற நூலை மேற்படி சிவஞான யோகிகள் மாணாக்கருக்குள்ளே சிறந்த கச்சியப்ப முனிவர் காஞ்சி புராணம் 2ஆம் காண்டம் என்னும் பெயரினால் தமிழிலே செய்தருளினர். காமாட்சி விலாசம் என்கின்ற நூல் திருவேகம்பநாதர் பூஜகரும்
எனது ஞானாசிரியருமாகிய ஸ்ரீமத் முத்துக்கச்ச பேச்வர சிவாச்சாரிய சுவாமிகள் கட்டளையின்படி காமக்கோட்ட புராணம் என்னும் பெயரினால் பாடிக்கொண்டு வருகின்றேன். சீக்கிரம் முகிந்து அச்சுவாகனமேறி வெளிவரக்கூடும். இகதன்றி தென்மொழியில் கலித்துறை காஞ்சி புராணம் என ஒன்றும் பண்டை காஞ்சி புராணம் என ஒன்றும் காணப்படுகின்றன. இவ்விரண்டும் சொற்சுவை பொருட்சுவைகளில் தனக்குத்தானே ஒப்பானவை. முறையே இதன் ஆசிரியர் பிள்ளையார் பாளையம் ஆளவந்த தேசிகர், ஆதீனத்து சிதம்பர தேசிகர் என்றும் வாவியூர் பிரதாப முதலியார் என்றும் கூறுகின்றனர். இப்புராணம் இரண்டு நெல்லும் கூறப்பட்டுள்ள சரித்திரம் வேறு என்று மயங்க வேண்டாம். முதலிரண்டு காண்டம் அடங்கிய காஞ்சி புராணத்துள் கூறப்பட்ட சரித்திரங்களே இவ்விரண்டு புராணத்தையும் தக்கோலமையா செல்லப்ப நாகமணி முதலியார் அவர்கள் குமாரராகிய ராமசாமி முதலியார், ராமகிருஷ்ண முதலியார் என்னும் ஜன பரிபாலகர் வேண்டுகோளின்படி அவர்கள் செலவில் பலகை எழுத்து பிரதிகள் கொண்டு செவ்வையாக பரிசோதித்து அரும்பத உரையுடன் அச்சிடலாம் என்று முயன்று வருகின்றேன். கச்சியடிகள் நாகலிங்க முனிவரின் எண்ணம் நிறைவேறாமற் போயிற்று. ஆனால் காஞ்சிபுராண கலித்துறை அச்சில் வெளிவந்ததாக தெரிகிறது. மயிலை தொல்காப்பியர் பன்மொழி புலவர் அமர் திரு வேங்கடராஜ செட்டியார் அவர்கள், அதாவது முனிவர் முத்து விழா மலரில் தம் வாழ்த்தில் அன்பு, அமைதி, அடக்கம், மேன்மை முதலிய குணங்கள் பல ஒருங்கு ஓர் உருவெடுத்து வந்தால் அன்ன தோற்றத்தினுடைய முனிவரை காணும் போதெல்லாம் எனக்கு உண்டாகிய அன்பு நாளடைவில் பக்தியாயிற்று. முனிவரும் என்மாட்டு அருளுடைய தாங்கள் பதிப்பித்த பழைய காஞ்சி புராணத்தை, அதாவது காஞ்சி புராண கலித்துறை பாட்டு, இந்த புராணங்கள் எல்லாம் பாட்டாத்தான் வந்தது. பிறகு அதுக்கு உரை எழுதுவிட. அப்ப அந்த முதல் அவர் செய்த இந்த காஞ்சி புராண கலித்துறை என்ற ஒரு கலித்துறை, கட்டளை கலித்துறை என்று இருக்குதானே, அதாலதான் அருளினர் அந்த என்று வரைந்ததை நோக்குண்மை உணர்ந்தேன். தமிழ் தெய்வன் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் நினைவு மஞ்சரியில், அதாவது முதற்பாகம் கடல் கடந்த தமிழ் என்னும் தலைப்பில் வரைந்த கட்டுரையில் பழைய காஞ்சி புராணம் பற்றி எழுதியுள்ளார். ஐயர் அவர்கள் பால் பேரன்பு கொண்ட பிரெஞ்சு நாட்டு வின்சோன் துறை தம் மாணாக்கரான பொண்டனு என்பவரை ஐயர் அவர்களை கண்டு பேசி வரும்படி அனுப்பியிருந்தார். அவர் பலவித இடையூறுகளுக்கு ஆளாகி இறுதியில் ஐயர் அவர்களை காண வந்தார். அவர்களை பற்றி ஐயர் அவர்கள் குறிப்பிட்டதை கீழே அவரோடு நெடுநேரம் பேசினேன். தாம் போகும் மகாசபையில் ஏதேனும் ஒரு பழைய தமிழ் நூலை பற்றிய கட்டுரை ஒன்றை தாம் வாசிக்க விரும்புவதாகவும் அதற்கேற்ற பழைய நூற்பிரதி ஒன்று உதவினால் நலமாக இருக்கும் என்றும் கூறினார். வெளிப்படாமல் இருந்த பழைய காஞ்சி புராணத்தை நான் தருவதாக ஒப்புக்கொண்டேன். அவர் தம் செலவில் அதன் பிரதி ஒன்றை எழுதச் செய்து கொடுத்தால் அனுகூலமாக இருக்கும் என்று சொன்ன. இது அவற்ற ஒரு இது. நாங்க இனித்தான் இதோட விட்டுட்டு கதைக்கு போவோம். அவற்ற கடிதத்தை அதான் நான் பார்த்தேன்னா, நீங்கள் சத்தத்தை காணையில நான் இதா பார்த்துட்டு இதை படிக்க வேணும், இதை படிக்க கூடாதுன்னு தான் செக் பண்ணினேன். நீங்கள் சத்தத்தை காணையில நான் அப்புறம் அதோட விட்டுட்டேன், அப்படியே மறந்து போய். சரி, பரவாயில்லை. கதையில இருந்து தொடங்கினா ஆக்களுக்கு ஈஸியல்லோ. நினைக்கிறேன் அந்த பாட்டுல இருந்து தொடங்கலாம், முன்னுக்கு போயிட்டு. தமிழகத்தில் சைவத்தையும் தமிழையும் வளர்த்த ஆதீனங்கள் பலவற்றில் குறிப்பிடத்தக்க பெருமையுடையது வள்ளலார் ஆதீனம்.
இந்த ஆதீனத்தின் மூலநாயகர் காளிக்கண்ணனுடைய வள்ளலார் அவர். அவர் திருவாய் மலர்ந்த ஒளிவில் ஒடுக்கம் சிறந்த அனுபூதி நூல்களாகும். அம்மரபிலே தோன்றிய பெரியார் சிவஞான வள்ளலார். இவ்வாதீனத்தின் தலைமையிடம் ஞானசம்பந்த பெருமான் திருவவதாரம் செய்த தீர்காழிகை. இதனுடைய கிளைமடங்கள் பல இடங்களில் இருந்ததாக தெரிகின்றது. சூத சங்கீதைக்கு சிறப்பு பாயிரம் வழங்கிய பெரியார் சண்முக தேசிகர் நாகவழிப்பாளையம் வள்ளல் சந்தானத்தைச் சேர்ந்தவர் ஆவர். திருக்கோலக்குடி தல புராணத்தில் கங்கை குலத்தில் காசிவர் கோத்திரத்தில் ஆதிசோழியரில் வள்ளல் சந்தானத்தில் உற்பத்தியாகிய மெல்லையூர் அழகிய சிற்றம்பல கவிராசர் குமாரர் ஆகிய மங்கைபாகன் கைவெறுதல் என்று எழுதியுள்ளது. சிவஞான வள்ளலார் காஞ்சிபுரத்தில் பல நாட்கள் வாழ்ந்துள்ளார். அவர் திருவாய்மலர்ந்த சிவாகம கட்சி மாலை செய்தியை உறுதிப்படுத்துகிறது. இப்பெருமகனாரால் பாடப்பெற்ற திருப்புலிவனம் காஞ்சிபுரத்துக்கு தெற்கு பக்கத்தில் உள்ளது. இத்தலத்துக்கு வியாக்கிரபுரம் என்னும் பெயரும் உண்டு. வள்ளலார் திருவாய்மலர்ந்த சிவனும் வேறோ திருப்புலிவனத்துளானே என்ற தொடரை வேதாந்திகள் அடிக்கடி கூடுவார். சிவஞான வள்ளலார் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தபோது அவர் திருவருள் பெற்ற ஒருவருக்கு ஆனந்த வள்ளல் என்னும் திருச்சானாமம் கொடுத்து பிள்ளையார் பாளையத்தில் ஒரு மடத்தை தோற்றுவித்திருக்கலாம். அச்சந்திநாதத்திலே வந்தவரே கச்சாலையர். சிறப்பு பாயிரத்தில் காமாட்சி ஏகம்பவானர் புராணங் களறி என்றும் பூமாதிருக்கும் தென்கட்சியிலே நின்புகள் வளர்த்தாய் சோமானனத்தன் தென் காளி வள்ளலுக்கு தொழும்பிவனே யாமாமெனத் திகழ்கச்சாலை என்னும் அகலங்கனே பாரதமும் கட்சி கோவையும் பாடப் பரிந்துதித்தாய் நாரதன் பாடும் இசைக்கே உருகிய நம்பரிம்பர் ஊரர்தம் பாடல். எனவே உன் பாட்டு முவந்து கொள்ள பூரண லட்சண கச்சாலை என்னும் நற்போதத்தனே மூவர்களோதும் தமிழும் எப்போது முனிவின்றியே நாவினில் ஓதும் திருப்பாட்டு நாயன் நகரத்திலே யாவரும் மிக்கதொன்றோதேதும் தென்கட்சி சாலை என்னும் பாவலன் கம்பர் புராணத்தை ஓதிய பண்பினனே வளங்கெழு காளி வள்ளல் மலரடி கடுமையாகி விலங்கு லட்சண சாலை என்பவன் விருநீர் வேலி களங்கமில் உலகின் மாந்தர் கைக்கொள காஞ்சி மேவி அளந்தறியொண்ணாத ஏகம்பர்க்கொரு புராணம் சொன்னான் என்று குறிப்பிடுவதை ஆராய்ந்தால் பல உண்மைகள் புலனாகும். கச்சாலை என்பது நூலாசிரியர் பெயர். இவர் துறவரத்தாரா இல்லறத்தாரா என்று ஆராய்ந்தால் உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது. காளி வள்ளலுக்கு தொழும்பு இவன் என்றதனால் வள்ளல் சந்தானத்தை சார்ந்தவர் என்று தெரிகிறது. இவர் துறவு மேற்கொண்டிருந்ததால் கச்சாலை வள்ளலார் என பெயர் பெற்றிருப்பார். அங்கனம் பெயர் பெற்றதாக தெரியவில்லை. கச்சாலை வள்ளலார் என்ற பெயரையே, அதாவது நாமை தேசம் என்னும் விதிப்படி கச்சாலை என்று சுருக்கியும் கூறியிருக்கலாம். இவர் வரலாறு யாதும் புலனாகவில்லை. வாழ்ந்த காலம் உணர முடியவில்லை. காஞ்சி மேவி என்ற தொடர் இவர் வேறு ஒரு ஊரிலிருந்து காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து இந்நூலை பாடினார் என்று கருதவும் இடம் தருகிறது. சோமானனத்தன் தென்காளி வள்ளலுக்கு தொழும்புவன் என்ற தொடர் இவர் குருநாதரின் பெயர் சோமானனார் என்று அறிவிக்கிறது. இவர் பாரதத்தையும் கட்சிக்கோவையையும் பாடியுள்ளார் என்று புலனாகிறது. அந்த நூல்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இப்பாயிரத்தில் லட்சக்கச்சாலை என்று 2 முறை குறிப்பிடப்பட்டிருப்பதால் இந்நூல் ஆசிரியர் இலக்கண புலமை மிக்கவர் என்று தெரிகின்றது. இங்கனம் சில புலவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் என்பதை தமிழ் உலகம் அறியும். இந்த ஆதீனத்தை பற்றி நாலிங்க முனிவர் குருபீடங்களில் கட்சி ஆள வந்தார். ஆதீனம் பழமையானது. இவ்வித ஆதீனத்துக்கு குருமார்கள் பெரும்பாலும் இருமொழிகளிலும் புலமை வாய்ந்தவர்களாக சொல்வன்மையும் செல்வாக்கு பெற்றிருந்ததாக தெரிகிறது என்று தன் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடுகின்றார். ஆதலால் கச்சாலையாரும் இருமொழி புலமையும் சிவஞானமும் சிவானுபூதியும் பெற்று திகழ்ந்திருக்க வேண்டும் என்று கொள்ளலாம். இந்நூல் தெளிவானது, இனிமையானது, நடை சம்பாகமானது, புலமையை காட்ட வேண்டும் என்னும் எண்ணம் நூலாசிரியர்பால் காணப்படவில்லை. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் 3 இவ்வாசிரியர் கொண்டுள்ள பக்தி வரம்பு கிடையாது. மற்ற உலகங்கள் பிரமதேவனின் படைப்பு. ஆனால் காஞ்சிபுரம் சிவபெரும்பொருளால் படைக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். நன்மையாம் பொருளி யாவன் நன்னிடும் மெம்பூதத்தின் தன்மேதன்று பூதம் தாவரும் குணங்கள் யாதும் இன்மையால் படைப்போன் தென்னால் இயற்றியதன்று ஜோதி சின்மயமாகி நிற்கும் சிவனது சிருஷ்டியாமால் காஞ்சிபுரம் பராசக்தியின் திருவருளின் வடிவம் என்று பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். பிராட்டி கருணையின் உருவமாகும் காஞ்சி
என்றும், அதாவது 138 தினம் இனிய தலம் பறைதன் திருவுருவாம் தலம் காஞ்சி என்றும், உமைத்திருக்காஞ்சி என்றும் இத்தலம் பறையருளுருவாம் என்றும், மெய்யன் எமது இடதுபுற வடிவாம் காஞ்சி நகர் மேவும் என்றான் என்றும், சிற்பரையுனது மேன்மெத் திருவுருவந்த மூதூர் என்றும், இப்பதிக்குருவந்திருவருருவம் என்றும் ஆசிரியர் நயமுறப்பாடும் பகுதிகள் உளம் கொள்ளத்தக்கன. காஞ்சி என்று மரத்தின் பெயரை கூறினும், மகளிர் இடையில் அணியும் ஆவணத்தின் பெயரை கூறினும் புத்தி கிடைக்கும் என்று கற்பனை நயமுற கூறும் பகுதி ஆசிரியர் ஈடுபாட்டை புலப்படுத்துகிறது. இன்பம் மெருவுங்காஞ்சி நாமாம் இப்பேராகமேவும் பொற்கலாபம் தாறு விளம்பினும் முத்தி எய்தும் என்று பாடச் செய்த பக்தி சிவானுபூதியின் விளைவாம். காஞ்சியின் கண்ணுள்ள மாமரம் வேதத்தின் வடிவம் என்பது ஆசிரியர் கொள்கை. இதனை ஆசிரியர் சமயம் நேரும் போதெல்லாம் பாடி பாடி பரவசமாகின்றார். மாமரத்தின் நிழலை காவியரசன் நிரம்ப பாடும் ஆசிரியரின் புலமையும் பக்தியின் நம்மை புல்லரிக்கச் செய்கின்றன. மறையுருவாய் சொற்பிரமமயமாகி பெருஞான வரம்பதாகி இறையுருவாய் மாவடிவாய் அகிலகலைச் சினை பொதுலியாவராளும் அறிவரிதாய் பராபரமுத்தியை அடியவர் குதவியருள்வான் காஞ்சி நிறை தனிமா நிழலடைந்து பிறவி விடாய் ஒளி தரவே நினைத்தும் அன்றே என்று பாடிய புலமையை வியப்பதா பக்தியை வியப்பதா? வண்ணாமாமரை வடிவமாம் தனிப்பெருமா என்றும் அகில வித்தையும் அங்கமும் சாகைகளாக புகழும் மாமரை ஆம்பர தருவதாய் பொலிந்ததே என்றும் மாமரை படிவம் என்றும் வேதம் ஒரு மாவாக உறுதலினால் என்றும் மறைத்தனிமா என்றும் ஆதிவேத அருங்கலையாவுமாய் பூதபேத புவனம் பிறந்திடும் சூதநிழல் என்றும் ஆன்ற மாமரை ஆம்பரம் என்றும் நல்ல மாமரை மா என்றும் கலதிகள் சுருதி வண்ண கன்னியன் தனிமா நிழல் என்றும் திருமறையாம் ஒரு தனிமா என்றும் இடந்தொரும் ஒளி வீசும் தொடர்கள் மாங்கனி போல் இருக்கின்றன. இப்புராண நாயனான கம்பன் எம்மானை ஆசிரியர் மனமுருகி போற்றுகின்றார். அங்குள்ள பிரான் திருக்கூத்தி இயற்றுவதாக தேவாரம் போற்றுகிறது. திருமறையை நன்கு பயின்ற ஆசிரியர் பெருமானின் திருக்கூத்தில் தம்மை கரைத்து பாடும் பாடல்கள் பல. நீர் வரவும் மறைமுடிவுக்கப்பாலாய் ஆனந்த நிறுத்தம் செய்தே பார்ப்பெறவரும் ஏகாம் பெறத்து ஒருவர் இருபதமே பணிதல் செய்வாம் என்று பாடிய பாவில் தெய்வ மனம் கமல்கிறது. சோதியாய் ஒரு தனிப்பெருஞ்சூதத்தின் நிழல்கீழ் நாதனார் நடம் புரிந்திடும் காஞ்சி மாநகரம் என்றும் மாநிலக்கீழ் நன்னடம்புரி நாதன் என்றும் தனிப்பெருங்கூத்தனை பணிந்தார் என்றும் கண்ணிற்றியால் நீறு செய்தாடல் கூர்ந்தார் என்றும் பாடுகின்றார். எம்பெருமான் மேற்கொண்ட நடனம் காப்பு நடனமாகும். மாதவ சிவஞான யோகிகள் காக்கும் நாயகர் காட்டினார் காப்பு நன்னடனம் என்று திருவாய்மறந்தறினார். கச்சாலையர் அணிய நன்மையில் புறப்பியல் நிறுத்தமே ஆற்றும் புனிதம் ஆகிய காக்கு நாயர் என்று பாடுகிறார். இரு பெருமக்களின் பாடலிலும் உள்ள ஒப்புமை நம்மை வியப்புற செய்கிறது. மாதவ சிவஞான யோகிகள் கச்சாலையாரின் வழியில் செல்வர் என்பது நன்கு புலனாகிறது. இப்புராணம் பராசக்தியை மனமுருகி போகிறது. பிராட்டி இறைவனை மணந்து நாணத்துடன் அமர்ந்த பேரழகை ஓவியமாக தீட்டிய ஆசிரியரின் புலமை திறமும் பக்தியின் நம்மை பேருணர்வுக்கு கொண்டு செல்லுகிறது. மன்னு திருமண நாளில் பதுவை வினை திருவழகும் வதன வேர்வும் புன்னகையும் ஐயாணி மங்களனான் திருத்துகையும் புனிதன் பார்வை தன்னில் ஒரு பெருநானும் அருகிய நோக்கமும் ஒதுக்கம் தருப்பொச்சீரும் இந்நிலையும் பொன்னிடையும் கன்னியுடை இன்னருளும் அகத்துள் வைப்பாம் என்று பாடி பராசக்தியை நம் இந்திய கோயிலில் குடிபூச் செய்த ஆசிரியருக்கு நாம் கடன்பட்டுள்ளோம். இந்நூலில் தீர்த்த சிறப்புகள் நிரம்ப பேசப்பட்டுள்ளன. தேவியார் பஞ்சதீர்த்த பக்கல் சென்று இது கங்கையோ என்று போழ்ந்து நீராடினால் உடனே தீர்த்தத்திற்கு பேரின்பம் உண்டாயிற்று. அதனை ஆசிரியர் என்ன மாதவன் செய்த நஞ்சான் என இருந்தடம் எழுந்தாடி
மன்னு வெள்ளியங்கிரி செய்யும் பிரான் வாய் மலர்ந்தருள் கூற தன்னை நேருமை திளைத்திட இப்பெருந்தகமை பெற்றனன் என்ன கன்னி தற்பன வினை முடித்தெழுந்தனல் கவினுற பொலிவுற்றாள் என்று அழகுற பாடிய திறம் ரசிக பெருமக்களை மயக்கும். ஆசிரியர் சைவ சித்தாந்தத்தை முறையாக பயின்றவர். எங்கும் சித்தாந்தம் மணக்கின்றது. இவர் வள்ளல் மரபினர். ஆனாலும் கருத்து வேறுபாட்டை காட்டும் பகுதியில் புகாமையால் இவரது கொள்கை மெய்கண்ட நெறிக்கு அணிகலனாக திகழ்கிறது. பெருமல பரிபாகத்தின் போற்றினை பெரிமள பரிபாகத்தின் பேற்றினை குரவன் உண்ணி பிறவும் முப்பொருளுமாய்ந்து வீடு வேறு அடைதல் சால அரிது அரிது என்று கூறும் பகுதியால் ஆசிரியர் முப்பொருள், அதாவது பதி பசு பாசம் உண்மையை நம்பும் பாங்குடையார் என்று தெரிகிறது. உலகப் படைப்பு ஆன்மாக்களின் ஆணவ மலத்தை அகற்றுதலுக்காகவே ஆகும். இதனை பசுவலி சேர் வினை அழுந்தி மலமகற்ற அயன் அகிலம் படைத்து மேவும் என்று குறிப்பிடுகின்றார். உலகை சங்காரம் செய்வது ஆன்மாக்களுக்கு ஓய்வு தருவதற்கே. இக்கருத்தை கால சங்கையின் இறுதியாங்காலை மூலாருயிர் இழைப்பினை மாற்றுவான் முன்னி பால நாட்டத்து அமிறையவன் பார் முதல் அகில காலமும் தொலைத்திருந்தனன் கௌரியும் தானும் என்று பாடலால் குறிப்பிடுகின்றார். சிவஞான போதத்தின் முதல் சூத்திரம் சைவ சித்தாந்தத்தின் மூலவித்தாக உள்ளது. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றியதிரியே ஒடுங்கி மலத்துளாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இதுதான் சிவஞான போதத்தின் முதல் சூத்திரம். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அதுக்கு கருத்து எப்படி என்றா, என்னும் முதற் சூத்திரம் சகம், பிறப்பு, இருப்பு, இறப்பு ஆகிய முத்தொழிலுக்குட்பட்டது. அது அதனாலே உடையது. மற்றிருவர்களும் முத்தொழிற்படுவார்கள் என்னும் 3 கருத்துக்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இச்சூத்திரத்தை நன்குணர்ந்த கச்சாலியர் அகிலகாரணனே சிவன் அவன் பரமென்றே சகல பூரணமாகிய குடிலை முன்சாற்ற உவகையாகியே யாவையும் தோன்றியே ஒடுங்க புகழதாம் அரண் பதி என புகன்றதங்கிருக்கும் என்று தெளிவாக பேசுகின்றார். சிவஞான போதன் 4ஆம் சூத்திரம் ஆன்மாக்கள் சிவத்தை உணர முடியாதபடி ஆணவமெல்லாம் மறைக்கிறது என்பதை ஆன்மா சகசமெலத்துணராது என்னும் தொடரால் குறிப்பிடத்தக்கது. வழிநூலான சித்தியாரும் ஞான செய்தி அநாதியே மறைந்து நிற்கும் பசுத்துவமுடையவன் ஆகி பசுத்துவம் உடையன் ஆகி பசு என நிற்கும் ஆன்மா என்று கூறிட்டு, சிவஞான போதத்தால் சென்மவிடாய் தீர்ந்து சிவஞான சித்தியிலே தேறுதல் வள்ளல் மரபினர் மேற்கொண்ட முறையாகும். அம்மரபின் இயல்பை உணர்ந்த ஆசிரியர் ஆணவமலம் ஆன்மாவின் அறிவை மறைக்கிறது என்பதை வாழிதாம் உணர்வினை மலம் மறைக்கும் அம்மரப்பை ஏலவே எமது அருள் இன்றி நீக்குதல் எளிதோ என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். மலத்தில் தோய்ந்த ஆன்மாக்கள் சக்தி நிபாதத்தால், அதாவது திருவருள் வீழ்ச்சியால் தெளிவு பெறுகின்றன. சக்தி நிபாதத்தால் கழிப்பன் மலம் என்று சிவஞான சித்தியார் விளக்குகிறது. இதனை நன்குணர்ந்த கச்சாலையர் பார வீடுருமென்புதான் சத்தினி பாத நீரதாய் உடனே புத்தி பெற வெறு நிலைத்தாம் என்று அழகாக குறிப்பிடுகின்றார். சத்தினிபாதத்தில் அடங்கா வேட்கை கொண்ட ஆசிரியர் சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் அதனை கூறி சிவாவ அனுபவத்தில் கரைகின்றார். பரனருளால் சத்திபதி அறிவு கூடி பைரவ எம்பிரான் கருணை வலி என்று ஓத என்றும் அஞ்செழுத்தின் செவிப்புலன்படவும் திருவருட்பதி அதில் உறவும் என்றும் எவரும் உண்மை சத்திபதி பாகரன்றி மற்றையோருக்கு வரும் தன்மை பாற்றோ என்றும் கூறிய பகுதிகளைக் கண்டு சத்தினிவாத பெருமையையும் அருமையையும் தமிழ் உலகம் அறிந்து உய்க. சேக்கி நோய் வந்தால் அந்நோயை தீர்க்க தாயே மருந்துண்பாள்.
அம்மருந்தை உட்கொண்ட தாயின் பாலே மருந்தாகி சேயின் நோயை போக்கும். மருந்தின் வெப்பத்தை தாங்கும் ஆற்றல் சேயின் மெல்லிய குடலுக்கு இன்மையின் தாயை மருந்துண்ணும்படி மருத்துவ நூல்கள் வற்புறுத்துகின்றன. கச்சியப்ப முனிவர் இளங்குளவி பிடிக்கின்ற தாய் மருந்து நுகர்வது போல் இருளின் மாண்ட கலங்குளவும் மெலம் உயிரற்கு ஒளிய அருள் நடங்காணும் கடன் மீக்கொண்டு என்று திருவானைக்கா புராணத்தில் பாடுகின்றார். கச்சாளையாரும் மாது கூறலும் தூயதென்று இறைவன் இவ்வகை மேவும் தீது தீர்ப்பது ஆருயிர் தொகைக்கு அன்றிடும் நிறமன்றால் நீதியாகவே அகற்றிடப்படுவது நீ என்னை பாதியாது நோய் புதல்வரை என்னையே மருந்துண்ணில் என உணர்ந்து கூறுகின்ற வேதாந்தத்தின் சாரம் சைவ சித்தாந்தம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. சித்தாந்தோ வேத சாரவாத் என்ற மகுடாகமம் கூறும். ஆகையால் அனுபூதி செல்வர்கள் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்று வித்தகரானார்கள். கச்சாளியார் வேதாந்த சித்தாந்த சமரசம் கண்ட வள்ளல் மரபின் தொழும்பராகியால் இவ்வதுவை சேவித்தோர் பெருந்திருவும் தனையரும் பெற்றிகத்தின் மேவி கவையற அத்துவித சித்தாந்த பெருவாழ்வும் காண வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார். சைவ சித்தாந்தத்தின் முக்கியமான பகுதி அத்துவா சுத்தி. அத்துவா சுத்தி பெறாத ஆத்மா முத்தி பெறாது. ஆகையால் ஆசாரியர் சீடனுக்கு முதலில் அத்துவா சுத்தி செய்கிறார். அரும்பெருவமடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முன் செய்கன்மத் துகள் அறுத்து அங்கு அத்துவாத்துடக்கரவே சோதித்து என்ற உடல் கன்மம் அனுபவத்தினால் அறுத்திங்கு இனிச்செய் சன்ம மூலமெலம் ஞானத்தால் இடிப்பன். அதாவது சிவஞான சித்தியாரில சாதனவியல்ல, அதாவது 8வது சூத்திரத்துல இப்படி போடுறது. அத்துவ சுத்தி பெரும்பேறு உற்றவரே கேட்கலுறும் அளவைத்தாமால் என்று கச்சாளியார் தக்கடத்தில் கூறுகின்றார். சைவ சித்தாந்திகள் பகவத்கீதையை மறப்பதில்லை. சித்தியாரே பார்த்தனர் இரதமேறி படதனை பார்த்து சார்வை கூர்த்த அம்பாளே எய்து கொன்று அரசாளே நின்ன தேர்த்தனில் இருந்து மாய செய்து மால் கொள்ளச் செய்யும் பார்த்த நூலாக்கி கொண்டாய் பிறங்கொள் நூல் மதித்திடாயே என்று பேசுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என வள்ளுவர் திருவாய் மலர்ந்த அறிவுரை மேற்கொண்ட வள்ளல் சந்தானம் பகவத்கீதையை பிரமாண நூலாக மேற்கொண்டுள்ளது. சிவஞான வள்ளலார் சத்தியஞான போதத்தில் அருச்சுனற்காக அமரிடை இருந்தாங்கு உணர்மெஞ்ஞானம் உரைத்தவன் எவனோ அவனே பிரமம் என்று அறிமனனே என்று பேருணர்வில் நின்று பேசினார். அவர் மரபில் வந்த ஆசிரியர் கச்சாளையாரும் அருதிருப்பத கடகமாம் பாடகமதையே இருகையிற் பிடித்து மறையான் கொலை செய்தற்கிசையேன் கருணை உற்று அருள் என்றலும் உண்மை நூற்கருத்தை தெருள் உறுத்திமால் இருந்திடும் தலம் அது செப்பின் என்று நயமுறப்பாடி வைதீக சமயம் ஒன்றுபட்டு உயர வழிகாட்டுகின்றார். உண்மை நூற்கருத்தை தெருளுறுத்தி என்று ஆசிரியர் ஸ்ரீ கீதையின் சிறப்பை உணர்ந்து பாராட்டுகிறார். சைவ சமயத்தின் பெருமைக்கு காரணமாக இருப்பர் விடைப்பிரானாவர். அவர் திருவருளால் தான் இறைவன் ஆன்மாக்களின் நிதியங்கள் தோறும் குடிபுகின்றான். அப்பெருமானை வழிபட்டாலே என்பர்கள் தத்துவாதீதர்களாவார்கள் என்று பக்தியுடன் பாடுகின்றார் ஆசிரியர். யாவுமாகிய சிவனையும் எம்பிராட்டியையும் தாவிலாவகை தரித்திடு விடைப்பிரான் தனையே தேவதேவ தேவ தேவன வழிபடில் திரிமலம் அகழ்வர் மேவு தத்துவாதீதர் ஆகுவர் இது மெய்மை. இப்பாடலால் எல்லாவற்றையும் தம்பால் கொண்டுள்ள பிரானையும் பிராட்டியையும் சுமக்கும்
ருஷப தேவரின் பேராற்றலை வியக்கின்றார். அம்பிகை எம்பெருமானை கண்ட காட்சியை நயம்பெற ஆசிரியர் விவரிக்கிறார். இங்கு பெருமானின் சிறப்புகள் முற்றரவும் கூறி இத்தகையவனை பிராட்டி கண்டாள் என்று கூறும்போது நம் எதிரில் அம்மையும் அப்பனும் காட்சி வழங்குகின்றனர். ஆரணத்தனி மாநிழல் அமர்ந்திடும் அமுதை காரணப்படாதருந்துவார் காரணப்படா அருந்து வார்க்கு உவட்டுறக்கனியை வாரணத்திரிவையில் புழுகுனை வழியும் பூரணத்தினை விழிகளால் திணைத்தனல் புகழ்ந்தாள். தற்பர சிவத்துவ பூர்ண தலைமை பொற்புறப் பரமானந்தமே நிறுத்தமே புரிந்து சிற்பத பொருளாய ஏகாம்பரத்தை அற்புதத்தனி லிங்கத்தின் பெருமையை அறிந்தாள். இந்த பாடல்கள் ஆசிரியர் ஏகாம்பர பெருமான் பால் கொண்ட எல்லையற்ற பக்தியின் விளைவாகும். இப்புராணத்தில் கற்பனை வளம் சற்று குறைவாகவே உள்ளது. ஆயினும் சில பாடல்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. திருக்குற்றால புராண ஆசிரியர் பலாமரத்தை பாடி தமிழ் மொழிக்கே பெருமை சேர்த்தார். கடம்பவன புராண ஆசிரியர் கடம்ப மரத்தை போற்றி பக்தர்களுக்கு உணவு ஊட்டினார். நம் கச்சாலையர் ஒரு மாமரத்தை வண்ண ஓவியமாக தீட்டியுள்ளார். இங்கு கூறப்பட்டது காஞ்சி மரம் என்றும் கருதமுடமுள்ளது. மற்றது செம்பொற்படிவம் பன்னம் இளம் தளிர்பட்டு வைரண்ண நட்பு பற்றி உரைநரை அமுதம் மரகதம் காய் மாணிக்கம் பலக்காய் யாவும் சொற்றவித கீராறு பருவமுமாம். இதன் கனியை துய்ப்பாராகின் முற்றும் உடல் இளமை பெறும் வளமை பெறும் அறிவு மிக முதிரும் மாதோ. இப்பாடலை பயின்று இன்பம் அனுபவிக்க கற்றவர்களே கற்றவர்கள். முருகப்பிரான் தந்தையின் பாலுள்ள கனியை வேண்டி உலகமுற்றவும் வலம் வந்தது புராண உலகில் பிரசித்தம். அதனை உணர்ந்த ஆசிரியர் கந்தபிரான் ஒற்றை மாமரத்தின் அடியில் அமர்ந்திருப்பது கனியின் விருப்பத்தால் தான் என்று கூறுகிறார். கனிக்கு விலை பேராசை தணவாமல் எந்நாளும் கருணை கூர்ந்து தனித்திருமா வடிவின் உரை அருமுகவன் இரு சரணம் சரணம் செய்வாம். கச்சாலையார் இகது என்பதை இகது என்றும் அகது என்பதை அகுது என்றும் பல இடங்களில் குறிக்கிறார். சத்தியத்தின் இகுதென உரைத்தனன் என்றும் அகுதவர் முடியும் ஆயுள் என்றும் நாரணனே முதலானோர் இகுதென்ன மாயமென என்றும் கன்றொன்று அகுதெழுந்து என்றும் இகுது உபதேசம் என்றும் கூறிய பகுதியை ஆய்க. ஆசிரியர் யோகத்தை நன்குணர்ந்து போற்றுபவர். யோகிகள் மூலாக்கினியால் மதிமண்டலத்து அமுதை நுகர்வெருதனை ஏரகமேயாகும் இரேசகமே கும்பகமே பூரகமே ஆன அனுபூதி வழியே அதனில் தாரணையே செய்து தனியே கனல் மூட்டி ஆரலால் உன்மதியின் ஆய அவியே அவிவர். இது இந்த தியானத்தை பற்றி சொல்லுது, தவத்தை பற்றி என்று பாடும் திறன் யோகிகள் மனத்தில் உணர்வை உண்டாக்கும். ஆசிரியர் சில இடங்களில் அற்புதமாக நீதிகளை கூறுகிறார். கற்பது எதற்காக? இவ்வினா பல விடைகளுக்கு இடம் தரும். அவ்விடைகள் நமக்கு நிறைவை வழங்க கச்சாலையார் கல்வி கற்பது அடங்குவது குறித்தே அன்றோ என்று கூறி நமக்கு கல்வியின் லட்சியத்தையும் பண்பாட்டையும் விளக்குகின்றார். ஏழையின் துன்பத்தை துடைப்பதே இறை வழிபாடு என்ற கருத்தை ரஷ்ய ஞானி டால்ஸ்டாய் பலபடியாக வரைந்துள்ளார். ஒரு தலயாத்திரிகர்களின் கதையை உலகம் அறியும். சிவபூசை புரிய வருகின்ற தேவி மகத நாட்டின் பஞ்சத்தை கண்டு பூசனையை ஒதுக்கிவிட்டு மக்களின் துயரத்தை போக்கினாள். இதனை பயிலும் நம் மனம் அம்மையின் கருணைத்திறத்தை நமக்கு உணர்த்திய ஆசிரியருக்கு நன்கு கூறுகிறது. ஆசிரியர் பெருமான் திருவீதிக்கு வந்து காட்சி தரும் விழாவை நயமுறப்பாடுகிறார். ஒவ்வொரு நாள் விழாவிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்கின்றார் திருவிழா சருக்கம். முதல் நாள் விழாவின் பயனை
முதற் திருவிழா அரசரே ஆதிநீதியாக புதல்வரை பெறுவர் என்கின்றார். 2ஆம் நாள் விழாவின் பயனை முப்பிரியுளோர் திருவுருவர் என்கிறார். 3ஆம் நாள் விழாவால் வான்முகில் வளாமலை மூடி எத்தினத்தினும் பெய்த்திடும் என்கிறார். 4ஆம் நாள் விழாவால் அரசர் தம் மருவலர் நசிப்பர் என்கிறார். 5ஆம் நாள் விழாவால் நிசாசரர் முதலினோர் மாழ்வர் என்கிறார். 6ஆம் நாள் விழாவால் மறுவில் கொற்றமே மன்னர் மருவர் என்கிறார். 7ஆம் நாள் விழாவால் உலக நல்லொழுக்கமே இலகும் என்கிறார். 8ஆம் நாள் விழாவால் அணுத்தொகையெல்லாம் மலத்தை விண்டு நித்திய வீடுறும் என்கிறார். 9ஆம் நாள் விழாவால் கோக்குலாம் புவனித்திறம் வெறுத்தனை குழாவும் என்கிறார். 10ஆவது நாள் பெருமான் பிராட்டியை திருமணம் செய்து கொள்கின்றான். ஏகம்பன் காமாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்ட பண்பை பக்தி சுவையும் காவிய சுவையின் நிரப்பி பாடியுள்ளார். பெருமான் அம்பிகையின் திருக்களத்தில் மங்கள நான் புனைந்ததை மருவு பொத்திருமங்கல நாணினை மனுவாள் புரிதொழில் புரிந்து யாவரும் ஜாவையும் புகழ கன்னியாம் உமையவள் கவின் பெரு திருக்களத்தில் என்னை ஆளுடை எம்பிரான் சாத்தினான் இனிது நின்று உறுதிப்பாடுகின்ற, அதாவது திருவிழாச்சருக்கம். இப்புராணத்தின் நிதியம் போல் பொலிவது பிராட்டி பூசையும் இறைவி தழுவ இறைவன் குலைந்து தழும்பு பெற்றதும் ஆகும். பூசை செய்பவர்கள் பஞ்சசுத்தி செய்ய வேண்டும். தாய்மானவர் பஞ்சசுத்தி நின்னை பாவித்து பூசனை செய்தால் மின்னிய ஞானம் விளங்கும் பராபரமே என்று பேசினார். பஞ்சசுத்தி, பூத சுத்தி, ஆத்ம சுத்தி, 5 பஞ்ச சுத்தி 5 சுத்தி இருக்கு. திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, இலிங்க சுத்தி என்பவையாகும். தேவி பஞ்ச சுத்தி செய்து சிவபூசை செய்ததை மிக மிக விரிவாக பூசை செருக்கத்தில் விவரிக்கின்ற பிராட்டி தழுவ எம்பிரான் குலைந்ததை அழகுற விவரிக்கும் ஆசிரியரின் திறம் வியத்திற்குரியது. கடிது திருவுருவில் விழுந்து இருதனத்தில் நெருக்கி வளைக்கரத்தால் சேர்த்தி தடநெடிய மார்பகத்துள்ளடக்கி முடி மீது முகம் தாழ்த்தி கண்ணீர் பட இதுவும் ஒன்றெனவே திரும்பியுளம் பதை பதைக்க பனிக்கும் அன்பில் விடவிடவென உடல் மடுத்து தளியினல் அப்பரி வினையார் விளம்பற்பாலர் அம்மை தழுவ குலைந்து விளைந்து இளைந்து தளைந்து வியந்து அவிர்ந்து சோதி செம்மை வர கவின்று புலகித்து இருமாந்து இனிமெதலை சிறந்து வாழ்ந்து மெய்மபட குளிந்து உயர்ந்து வளர்ந்து தற்பரானந்தம் விளங்கியோங்க எம்மடிமையுடைய பிரான் முளைச்சுவடும் வளைச்சுவடும் இசைந்தார் அன்றே என்று பாடி நம்முள்ளத்தில் உவகை வருக செய்யும் ஆசிரியரின் திறம் வியக்காமல் இருக்க முடியாது. இப்புராணத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள அதிசயங்களை நகரச் சருக்கத்தில் விவரிக்கிற சிவஞான முனிவர் விம்மித படலத்தில் 22 பாடல்கள் விவரிக்கின்ற ஏகாம்பரநாதர் உலாவில் வென்றி ஏபம் ஒன்று குறுமுயலுக்கோடும் இடம் பார்த்து நின்றி விடுங் காஞ்சி நிழல் பார்த்து சென்றடைந்தோர் தாம் பிறரை காணலாம் தம்மை அவர் காணாமல் ஆம்பரிசு நல்கும் அகம்பார்த்து காம்பொன்றின் 3 முளரி முகிழ்க்குந்தடம் பார்த்து தோன்றுமெல தீவம் சுடர் பார்த்து தான்றான் இடத்து நிழல் நோக்கி யாவருங்காணாப்படுத்தும் ஒரு கிணறு பார்த்து குடக்கோடி காண வரிதாய்க்கரக்கிண்ணதி பார்த்தமரர் பேணுலகத் துய்க்கும் விளம்பார்த்து காணறிய செம்பொன்னிறன் நல்கும் சிலை பார்த்து தின்காரி பொம்பரியூர் கொண்டு வெளிபார்த்து கொம்பில் கடிக்கமல போதும் களிநீரும் சேர படைக்கும் ஒரு பாடலமும் பார்த்து நடுப்புகுந்தோர் தோற்றம் குரங்காக்கும் தொல்லையிடம் பார்த்து அதனை மாற்றுங் கடவுள் மடுப்பார்த்து கூற்றாள் இரவா இடம் பார்த்து திறந்தவர் வந்து பிறவா இடம் பார்த்த பின்னர் என்று
காஞ்சிபுர அதிசயங்களை விவரிக்கும். கச்சாலையார் கச்சாலையார் என்றா இது குறி எழுதியவர். கச்சாலையார் நகர சருக்கத்தில் இந்த அதிசயங்களை மிக விரிவாக பாடுகின்றார். அப்பாடல்கள் யாவும் நயம் மிக்கவை, விருப்பி பெருகும். இப்புராணத்தின் சிறப்பு முற்றும் வரைவது கடினம், கற்றுத் தெரிந்து மகிழ்ந்து அறிஞர்களின் கடமையாகும். இந்நூலை படிக்க தொடங்கும் முன் என் அறியாமை காரணமாக நேர்ந்த பிழைகளை முதற்கண் திருத்திய பின் படிக்கும்படி பெருமக்களுக்கு விண்ணப்பித்துக் கொள்கிறேன். பிழையும் திருத்தமும் நூலின் இறுதியில் உள்ளன. இப்பதிப்பை மேற்கொள்ளும் பணியை அடியேனுக்கு வழங்கிய டாக்டர் உவே சாமிநாத இது விளக்கம். இது விளக்கமே எப்படி இருந்தா உள்ளுக்கு காஞ்சிபுராணம் அவ்வளவு அருமையா இருக்க போகுது. அத்தியாச திருமதி ருக்மணி தேவி அம்மையாருக்கு நன்றி கூறுகிறேன். அடியேன் திருப்பணி மேற்கொள்ள எங்களுக்கு இது தேவையில்லை. இது இப்ப முன்னுரை. அவ்வளவு காஞ்சி திருத்தலங்களை பற்றிய குறிப்புகள். காஞ்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலநாதனையே காணலாமே தாண்டகம். அகத்தீச்சரம் இப்பெயருடன் காஞ்சியில் 2 தலங்கள் காணப்படுகின்றன. காஞ்சி மாநகரத்தை பற்றி எங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேற இதுல சொல்ல போயினா தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இப்பெயருடன் காஞ்சியில் 2 தலங்கள் காணப்படுகின்றன. பெரிய காஞ்சிபுரம் கைலாயநாதர் ஆலயத்தின் கிழக்கே புத்தேரி தெருவில் உபனிஷத் பிரமேந்திர மடத்தின் உள்ளே உள்ளது. 2 ஏகாம்பரர் ஆலயத்தில் வெள்ளக்கம்பலிங்கத்துக்கு தெற்கில் பிரகார மேடை மேல் உள்ளது. இதுவே புதிய காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்படுவது. அசுரேசரம் அந்த கேசம் இத்தலம் காஞ்சிபுரத்துக்கு மேற்கே 4 கல் தொலைவில் திருக்குட்புலியில் உள்ள கோவிலாகும். இயமனுக்கு பெருமான் வரமளித்த தலம் இது. செல்லலாம் தகைமை தன் அமன் செல்லலாம் தகை தன் ரம்ம தென்திசை கிளவட் கவூர் என புதிய காஞ்சி புராணம் புகழும். அபிராமீசம் இத்தலம் பெரிய காஞ்சிபுரம் சப்பானி பிள்ளையார் கோவிலுக்கு மேலண்டையில் உள்ளது. உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தென்பகுதி நல்ல நிலையில் உள்ளது. திருமால் வாமனராகி மாவெளியை அழித்ததற்கு பூசித்த தலம். காஞ்சிபுரம் என்றாலே கோயில்கள் தான் அங்க. அமரேசம் இத்தலம் பெரிய காஞ்சி காமாட்சிய கோவிலுக்கு நேராக மேலண்ட ராசவீதியின் மேற்கு பக்கம் சிறிது உச்சென்று உள்ளது. கிழக்கு சந்நிதி பல்லவ சிற்பம் இருந்தது. 30 முக்கோடி தேவர்களும் வழிபட்ட தலம் இதுவா. ஐராபதேஸ்வரம் இத்தலம் பேசர் கோயிலுக்கு வடகிழக்கில் 30 அடி தூரத்தில் ராசவீதி தென்கோடியில் சாலைக்கு கீழ்ப்பால் உள்ளது. மேற்குமுக சந்நிதி கைலாயர் கோயில் போன்ற சிற்பம் நிறைந்தது. வெள்ளை யானை ஆகிய ஐராவதம் இந்திரனை தாங்குவதற்கு பூசித்த தலம் இதுவா. அரிசாபம் தீர்ந்த இத்தலம் பெரிய காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருவில் இரட்டை மண்டபத்துக்கு தென்மேற்கில் தென்னண்டை வாடையில் உள்ளது. நல்ல நிலையில் உள்ளது. மேல் விமானம் இல்லை. திருமால் பிருகு முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கிக் கொள்வதற்காக பூசித்த தலம் இதுவாகும். அனந்தீஸ்வரம் இத்தலம் பெரிய காஞ்சியில் இலிங்கியப்பர் தெரு தென்னண்டை வாடையில் ஒரு வீட்டின் கொல்லைப்புறத்தில் உள்ளது. மிகச்சிறிய கோவில். புதிய காஞ்சி புராணத்தில் இத்தலத்தை பற்றி குறிப்பு காணப்படும். அநேகபேஸ்வரம் இத்தலம் கைலாசநாதர் கோவிலுக்கு அண்மையில் அதற்கு தென்கிழக்கில் உள்ளது. அநேக தங்காவதம் என தேவாரத்தில் இத்தலம் குறிப்பிடப்படுகிறது. காஞ்சியில் பாடல் பெற்ற தலங்கள் 5 இது ஒன்று. ஞானசம்பந்தரால் பாடப்பெற்றது. சுந்தரர் பதிகம் ஒன்றுண்டு. ஆடுமவனிருதமருமனோகதங்காவதம் பரவி மாடு திருத்தானங்கள் பணிந்தேத்தி வைகுநாள் என்று பெரிய புராணம் ஞானசம்பந்தர் தரிசித்தத்தை கூறும். ஆதிபதேச்சுவரம் இத்தலம் சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரிக்கு மேற்கில் இருப்பதாக புராணம் குறிப்பிடுகிறது. பிரமன் வேள்வியை அழிக்க சரஸ்வதி நதி உருவம் கொண்டு நடு இரவில் வர இறைவன் கட்டளைப்படி திருமால் விளக்கொளி பெருமானாக விளங்கி நதியை தடுத்து வேள்வியை காத்தார். ஒரு லிங்கம் தாபித்து பூஜித்து திருமால் அருள் பெற்றார். இட்ட சித்தீஸ்வரம் இத்தலம் பெரிய காஞ்சி கச்சபேசர் கோவிலில் உள்ள திருக்குளத்தில் வடகரையில் உள்ளது. மேற்கு சென்னை. ததீசி முனிவர் குபன் என்னும் அரசனால் கொலை செய்யப்பட்டு சுக்கிரனால் மீண்டும் உயிர் பெற்று உபதேசம் செய்ய பெற்றார்.
அவர் அருளியபடி இட்ட தீச்சுரரை பூசித்து என்றும் குலையிறாத வச்சிர யாக்கை பெற்ற தலம் இதுவாகும். இந்திராலயம், அதாவது சத்திய விரதம். இத்திருத்தலம் திருக்காளிமேடு என வழங்கப்படுகிறது. கச்சினரி காரைக்காடு என்றே தேவாரம் குறிப்பிடும். காஞ்சியில் உள்ள 5 பாடல் தலங்களில் இது ஒன்றாகும். திருஞான சம்பந்தரால் வாரணவு முலமங்கை எனத் தொடங்கி பாடப்பட்ட பதிகம் இத்தலத்துக்கு உண்டு. மேற்கு முகம், நல்ல கருங்கல், திருப்பணி, புதிய காஞ்சி புராணத்தில் இதுவே முதல் தலமாக வைத்து பாடப்பட்டுள்ளது. மேலும் இத்தலம் இந்திரபுரம் எனவும் சத்திய விரதம் எனவும் புராணத்தில் கூறப்படுகிறது. காரை மரங்கள் நிறைந்த காடுகள் நெருங்கி பெற்றமையால் திருநெறிக்காரைக்காடு என்னும் திருப்பெயரை உடையதாயிற்று என கூறுவர். இந்திரன் பிறவா நெறி வேண்டுமென இறைவனை பூசித்து வரம் பெற்றமையால் இந்திரபுரம் என வழங்குவதாயிற்று. காஞ்சியின் கிழக்கு எல்லையில் உள்ளது இத்தலம். இங்கு நந்தி நேர்முகமாக இல்லாமல் சற்று தெற்கு நோக்கியுள்ளது. இரணீஸ்வரம். இத்தலம் பெரிய காஞ்சி சர்வ தீர்த்தக்கரையின் மேல் பால் உள்ளது. அம்மேல் கரையில் காமீஸ்வரம், தீர்த்தேசம், விஸ்வநாகேஸ்வரம் என 3 தலங்கள் உள்ளன. இரணியன் என்னும் அசுரன் தன் பெயரால் இலிங்கன் தாபித்து பூசித்து மனிதராலும் மிருகங்களாலும் மற்ற ஜீவராசிகளாலும் பூமியிலும் ஆகாயத்திலும் ஆயுதங்களாலும் காய்ந்த இடத்திலும் குளிர்ந்த இடத்திலும் வீட்டுக்கு வெளியிலும் உள்ளிலும் பகலிலும் இரவிலும் உறவாத வரத்தை பெற்றனன் இரணியன். ராமநாதீஸ்வரம். இத்தலம் ஏகாம்பரநாதர் 16 கால் மண்டபத்துக்கு அருகில் தென்கிழக்கில் உள்ளது. கவரிப்பார் அற்று கிடக்கிறது. நித்திய நைமித்திகம் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. ராவணனை கொன்ற பாவத்தை போக்குவான் வேண்டி தன் பெயரால் இலிங்கம் தாபித்து பூசித்து பாவம் நீங்கி அயோத்தியை அடைந்தனன் ராமன் என்பது புராண வழக்கு. இரவாத்தானம். இத்தலம் பெரிய காஞ்சியில் பெரிய கம்மாளத் தெருவில் உள்ளது. கிழக்கு சந்நிதி, பல்லவ சிற்பம் உள்ளது. சுவேதன், மார்க்கண்டேயன், சாலங்கா என முனிவரின் பேரன் ஆகியோர் இத்தலத்தை வழங்கி இறப்பை கடத்தனர் என்பது புராண வரலாறு. எழுலிங்கீஸ்வரம், ஏகாம்பரேஸ்வரம். இது பெரிய காஞ்சியில் யாவராலும் அறியப்பட்ட தலமாகும். காஞ்சியில் மிகப்பெரிய தலமும் முக்கிய தலமும் இதுவே. முத்தித்தரும் 7 தலங்களுள் ஒன்றாகும். ஒற்றை மாமரத்தின் நிழலில் அம்மையாரோடு வீற்றிருக்கும் பெருமான் என்பது இத்தலைப்புக்கு பொருளாகும். பழைய மாமரம் தலைவிருச்சமாக இன்றும் காட்சியளிக்கிறது. 5 பூத தலங்களில் இது பிரிதிவி தலமாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரமும் இத்திருத்தலத்திற்குண்டு. மாணிக்கவாசகர் தாம்பாடிய திருவாசகத்தில் கீர்த்தி திருவகவல், போற்றி திருவகவல், திருப்பொச்சுன்னம், திருப்பூவல்லி முதலிய பாடல்களிலும் திருக்கோவியாரில் ஒரு பாடலிலும் இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார். நாயன்மார்கள் வேறு தலங்களை பாடும் போதும் இத்தலத்தை இடையிடை நினைந்து பாடியுள்ளனர். சுந்தரர் இறைவனை பாடி இடக்கண் பெற்ற தலம் இதுவே. பட்டினத்து பிள்ளையார் பாடிய திருவேகம்பர் அந்தாதி இத்தலத்துக்குண்டு. இரட்டையர்கள் ஏகாம்பர நாதருளா என்னும் பெயரில் ஒரு நூல் பாடியுள்ளனர். காஞ்சியை பாடாத புலவர்களும் அதிலும் இத்தலத்தை பாடாதவரும் இல்லை எனலாம். விரிவஞ்சி இத்துடன் இத்தலத்தின் பெருமை நிறுத்தப்பட்டது. பாட்டினிலடங்கா காஞ்சியின் பெருமை பகர்ந்திடத்தமியனுக்களிதோ என்று கந்த புராணம் கூறுகிறது. ஓணகாந்தனீஸ்வரம். இத்தலம் பெரிய காஞ்சியில் சர்வதீர்த்தத்துக்கு வடக்கில் பஞ்சப்பேட்டை பெரிய தெருவில் உள்ளது. பாடல் பெற்ற 5 தலங்கள் இது ஒன்று. சுந்தரரால் பாடப்பெற்றது. ஓணகாந்தன் தளிமேவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணியமெந்த தோழமையாட் பெருகும் அடிமைத்திறம் பேசி காணமோடு பெண் வேண்டி நெய்யும் பாலும் கலை விளங்கும் ஞானர் பதிகம் எடுத்தேந்தி எண்ணில் நிதி பெற்றி நிதிருந்தார். சேக்கிழார் சுவாமிகள் பாடியிருக்கிறார். வானாரசுரனுடைய சேனாதிபதிகளாகிய ஓணான், காந்தன் என்ற இருவரும் இவ்விடத்தில் லிங்கந்தாபித்து பூசித்து அருள் பெற்ற தலம் இதுவாகும். கங்காதரேஸ்வரம். இத்தலம் பெரிய காஞ்சி சர்வதீர்த்தத்தின் கிழக்கின் கரையில் உள்ளது. வருணன் கங்காதேவியோடு சேர்ந்து இறைவனை பூசித்து நீருக்கும் நீர்வாழ் உயிர்களுக்கும் தலைவனாதலை பெற்ற தலம் இதுவா. கச்சபேஸ்வரம். இத்தலம் பெரிய காஞ்சி மேலண்ட ராசவீதியின் தென்கோடியில் உள்ளது. பலரும் அறிந்தது. திருப்பால் கடைந்த காலத்து திருமால் ஆமையாயிருந்து தாங்கி
தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தமையால் அகங்கரித்து பல கொடுமைகள் செய்ய பெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை கலனாக பூண்டார். இப்பத்தான் ஆமை ஓட்டையேன்னு அவர் பூண்டார் என்றது இப்ப இன்றைக்குத்தான் எனக்கு தெரியும். திருப்பாற்கடல் கடைந்த காலத்து திருமால் ஆமையாக இருந்து தாங்கி தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தமையால் அவருக்கு அகங்காரம் மேலிட பல கொடுமைகள் செய்ய பெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை கலனாக பூண்ட. திருமால் தாம் குற்றத்துக்கு இறங்கி இறைவனை பூசிக்க அவர் பெயரால் இத்தலம் விளங்குவதாயிற்று. கச்சபேசன் ஆமைக்கு அருள் புரிந்தவன் கைலாயநாதம். இத்தலம் யாவராலும் நன்கு அறியப்பட்டது. சிற்பன் நிறைந்தது கண்கொள்ளா காட்சி. பெரிய காஞ்சிபுரம் புத்தேரி தெருவுக்கு நேரே சிறிது மேற்கு செல்ல உள்ளது. கற்றளியாக அமைக்கப்பட்டதில் இதுவே முதல் தளி என கூறுகின்றனர். காஞ்சிக்கு வருவோர் இத்தலத்தை காணாமல் இர. ராச சிம்ம பல்லவனால் இத்தலம் அமைக்கப்பட்டது என சரித்திரம் கூறுகிறது. இப்பல்லவனையே ஐயடிகள் காடவர் கோன் நாயனாராக புராணம் கூறுகிறதோ. ராச சிம்ம பல்லவன் தான் பிறகு ஐயடிகள் காடவர் கோனாக புராணம். இதுவும் ஒரு புது செய்தி. இத்தலத்தில் கல்வெட்டுக்கள் நிறைந்துள்ளன. அவற்றில் ஒன்று, இத்தலத்தை கட்டி முடித்தவுடன் குடமுழுக்கு நாள் நியமித்த போது திருநின்ற ஊரில் பூசலார் நாயனார் கட்டிய கோவிலுக்கு தாம் செல்ல இருப்பதாகவும் வேறொரு நாளை நியமித்துக் கொள்ளும்படியாக இறைவன் கனவில் கூறியதாக கல்வெட்டு கூறுவது. இச்செய்தி சேக்கிழாராலும் கூறப்பட்டுள்ளது. நாரத முனிவரும் புத்த முனிவரும் திரிபுரத்தார்க்கு பொய் நூல் போதித்து மயக்கிய குற்றத்திற்காக இறைவனை பூசித்து அருள் பெற்ற தலம் இதுவாகும். திருவளர் காஞ்சி மூதூர்த்தின் பெருங்கையிலை போலும் ஒரு தலம் அதுவே அன்றி உலகம் மூன்றிடத்துமில்லை. புதிய காஞ்சி புராணத்துல கூறுகிறது. கரைக்கண்டேஸ்வரம் அதை பற்றி விளக்கம் இல்லை. கள்ளர் கம்பர் இத்தலம் ஏகாம்பரநாதர் கோவிலுள் மூளைலிங்கத்துக்கு வடக்கே உள்ளது. மாயோன் உலகத்தை மயக்க விரும்பி பூசித்தமையால் அவ்விலிங்கம் கள்ளக்கம்பம் எனப்பட்டது. காமீசுரா இத்தலம் சர்வசீத்தக்கரையில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. மன்மதன் மூன்றுலகத்துக்கும் தன் ஆணையை செலுத்தும் வரத்தை கொடுத்தருள வேண்டும் என இறைவனை பூசித்து அருள் பெற்ற தலம் இதுவாகும். காயரோகணம் இத்தலம் தாயார் குளத்துக்கு நேரே வேகவதி ஆற்றின் வடகரையில் உள்ளது. கிழக்கு முகம் நல்ல நிலையில் உள்ளது. திருமால் பிரமன் ஆகிய இருவரும் ஆயுள் முடிந்து இறக்க வரும் காலத்தில் காலத்தை கடந்தவனாகிய இறைவனை அவர்களை ஒடுக்கி அவர்கள் சரீரத்தை தன் தோள் மேல் தாங்கி அங்கு நடனம் செய்து அருளுவான். ஆதலால் இத்தலம் காயரோகணம் என பெயர் பெற்றது. காயமண்டா உடல், ஆரோகணமண்டா ஏறுதல். குமரகோட்டம் இத்தலம் பெரிய காஞ்சி மேலண்டை ராசவீதி நடுவில் அமைந்துள்ளது. பலராலும் அறியப்பட்டது. காஞ்சியில் முருகனுக்கு தனித்தலமாகும் இது. பிரணவ மந்திரத்துக்கு தவறாக பொருள் கூறிய பிரமனை முருகன் சிறையிலிட்டான். இறைவன் பிரமனை சிறை வீடு செய்யுமாறு கட்டளையிட்டு கேளாத குற்றத்தை போக்குவான் வேண்டி முருகன் தேவசேனாதிபதீஸ்வரம் என ஒரு இலிங்கம் தாவித்து பூசை செய்து குமரக்கோட்டம் என்னும் ஆச்சிரமத்தில் வீற்றிருந்தான். இத்தலம் மிக சிறப்பாக போற்றப்பட்டு வருகிறது. அருணகிரிநாதர் திருப்புகழ் இத்தலத்திற்குண்டு. ராமலிங்க சுவாமிகளுக்கு இத்தலத்தில் தனி சந்நிதி உண்டு. பாம்பன் சுவாமிகள் இத்தலத்து முருகனை வேண்டி திருவருள் பெற்றதாக சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் முன்னாளில் அர்ச்சராயிருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடியது குறிப்பிடத்தக்கதாகும். குரங்கனில் மூட்டம் இத்தலம் காஞ்சிபுராணத்துக்கு தெற்கே 6 கை காஞ்சிபுரத்துக்கு தெற்கே 6 தொலைவில் பாலாட்டி தென்கரை கப்பால் உள்ளது. தூசிக்கு தென்கிழக்கில் ஒரு மை, தூசி என்றும் ஒரு இடம் இருக்குது. குரங்கு, அணில், முட்டம் அதாவது காக்கை இவைகள் பூசித்த தலம் இதுவாகும். குரங்கு பூசித்தது திருவாயிலின் வடவாளும், அணிலும் காக்கையும் பூசித்தது தென்பாலும் காட்டப்பட்டது. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் இது. கேசரீசம் சத்திய விரதம் இந்திராலயம் இதுவே இந்திராலயம் திருநெறி காரைக்காடு என்னும் மறுபெயர்களை உடைய தலமாகும். 12ஆம் எண்ணுள்ள தலக்குறிப்பை காண்க. சலந்த ரேஸ்வரம் இத்தலம் பெரிய காஞ்சி
ஓணகாந்தன் தளிக்கு வடக்கில் இருந்தது. அவ்விலிங்கத்தை எடுத்து வந்த ஓணகாந்தன் தளி கோவிலின் தெற்கு பிரகாரத்தை ஒட்டி வைத்து கோவில் எடுத்துள்ளார். சலத்தில் தோன்றிய சலந்தரன் என்னும் அசுரன் காஞ்சியில் இலிங்கந்தாபித்து பூசித்து பல வரங்களையும் பெற்ற தலம் இதுவா. இது அந்த அட்ட விரட்ட தலங்களில இந்த திருவிக்குடி என்ற ஒரு தலம் அது முக்கியமானது. அதுலதான் இந்த சலந்தரன் என்ற அசுரன். சவுனகேசுரம் இத்தலம் பெரிய காஞ்சி ஒதுக்கப்பிறந்தான் குளத்தில், அதாவது சகோதர தீர்த்தம், தென்கரையில் புத்தேரி தெருவுக்கு தெற்கில் உள்ள ஒரு சிறு தெருவின் மேற்கு கோடியில் உள்ளது. கிழக்கு முக நல்ல நிலையில் உள்ளது. இத்தலத்தின் தென்கிழக்கு மூலையில் 15 அடி தூரத்தில் அரம்பேஸ்வர தலம் உள்ளது. மேற்கண்ட தலத்தை தற்காலத்தில் திருக்காஞ்சீஸ்வர தலம் என வழங்குகின்றனர். சவுனக முனிவர் தமது பெயரால் ஒரு இலிங்கம் தாபித்து முறைப்படி பூசித்து மெலநோய் நீங்கி வீடு பேற்றை அடைந்த தலம் இதுவாகும். சார்ந்தாரை கார்த்த இத்தலம் சின்ன காஞ்சிபுரம் திருக்கச்சி நம்பி தெருவுக்கு வடக்கே நகருக்கு வெளியில் வேகவதி நதிக்கரையில் உள்ளது. சார்ந்தால் ஈஸ்வரன் கோவில் என வழங்கப்படுகிறது. சார்ந்தா சயம் என புராணம் கூறும். சார்ந்த அதாவது தம்மை அடைந்தவர், ஆச்சிரியம் ஆதரவு. வியாச முனிவர் நாராயணனே பரப்பிரமம் என கூறிய சாபத்தை போக்குவான் வேண்டி இலிங்கந்தாபித்து வழிபட்டு அருள் பெற்ற தலம் இதுவா. இப்ப 33வது தலம் சிலம்பர் துறை. அதை பற்றிய விவரம் இங்கு தரப்படவில்லை. 34வது சிவாத்தானம். இத்தலம் சின்ன காஞ்சிபுரம் தேனாம்பாக்கத்தில் வேகவதி நதிக்கரையில் உள்ளது. கிழக்கு முகம் இக்கோயிலின் உள்ளே வேத பாடசாலை நடைபெறுகிறது. இங்கு முள்ளில்லாத வில்வ மரம் உள்ளது. பிரமன் திருமாலோடு சேர்ந்து உலகத்தை படைக்கும் ஆற்றலை தனக்கு அருள வேண்டும் என இறைவனை வணங்கி அருள் பெற்ற தலம் இதுவா. மேலும் பிரமன் இறைவனிடம் எனது ஆத்தானமாகிய, அதாவது இருப்பிடம், இதனை உமது ஆத்தானமாக்க கொண்டமையால் இத்தலம் சிவாத்தானம் என வழங்குதல் வேண்டும் என வரம் பெற்றனர். 35வது தலம் சுரகரேஸ்வரம். இத்தலம் பெரிய காஞ்சி ஏகாம்பரர் சந்நிதி தெரு தென்கோடியில் உள்ளது. அதனை அடுத்து தான் தோன்றீஸ்வரம் என்னும் தலமும் உள்ளது. கிழக்கு முகம் செம்மையான நிலையில் உள்ளது. மிகச்சிறிய சிவலிங்கம் அமைந்துள்ளது. மாதவ சிவஞான யோகிகள் பலவித சித்திர கவிகள் அமைந்த படலத்தை இத்தலத்தில் பாடியுள்ளார். சுராக்கன் என்னும் அசுரனை அழித்தற் பொருட்டு இறைவனால் விரும்பி நிறுவப்பட்ட தலம் இது. தேவர்களின் சுரநோயை தீர்த்த தலம் இதுவா. 36வது சுயம். பெரிய காஞ்சிபுரத்துக்கு மேற்குள்ள வாராகேஸ்வரருக்கு கிழக்கில் உள்ளது. சடாயுவானவன் சிறந்ததாய மோட்ச கதி வேண்டும் என்று எண்ணி சுயம்புவேஸ்வரரை தன் பெயர் விளங்க சடாயுலிங்கம் என்று பிரதிஷ்டை செய்து பூசித்தனர். செவ்வந்தீஸ்வரர். இத்தலம் பெரிய காஞ்சி சூலசீர்த்தக்கரையில் உள்ளது. மிகச்சிறிய கோயில் அரசாங்க விவசாய விதைப்பண்ணை நடுவில் உள்ளது. ஓணகாந்தன் தளிக்கு வடகிழக்கில் ஒரு பர்லாங் தூரத்தில் உள்ளது. மேற்கு முகம். வாயுதேவன் குலதீர்த்தக்கரையில் ஒரு லிங்கம் அமைத்து செவ்வந்தி மலர்களால் வழிபட்டு கந்தவாகனாகிய தலம் இதுவாகும். கந்தவாகன் அதாவது வாசனையை கொண்டு வருபவன். சொக்கீசம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில் இருக்கிறது. சோழர்கால கோவில் தெற்கிருந்த நக்கர் கோயில் என்பது இதன் பண்டைய பெயர். தக்கீசம். இத்தலம் பிள்ளையார் பாளையம் கச்சியப்பன் தெருவில் உள்ளது. மேற்கு முகம் செம்மையாக உள்ளது. 18 பாடல் ஒன்றில் முகப்பில் எழுதப்பட்டுள்ளது. தக்கேசம் என புராணம் குறிப்பிடும். தக்கன் சிவபெருமானை நீக்கிவிட்டு வேள்வி தொடங்கினான். சிவகணத் தலைவர்கள் அவ்வேள்வியை அளித்தனர். பின் தக்கன் தான் செய்த பிழையை எண்ணி வருந்தி காஞ்சியில் இலிங்கந்தாவித்து பூசித்து இறைவனால் அருள பெற்ற சிவகணநாதனாயினன். தக்கீசம் தான் தோன்றீச்சரம். இத்தலம் உபமன்யேஸ்வரர் கோயில் என வழங்கப்படுகிறது. சுரக ரேசத்துக்கு தெற்கில் உப்பேரி குளத்தின் கீழ்கரையில் உள்ளது. சுரக தீர்த்தமே உப்பேரி குளம் என வழங்கப்படுகிறது. இறைவன் உபமன்யு முனிவரின் அன்பை கண்டு திருப்பாட்கடலை தந்து மேலும் ஞானமும் மூப்படையாத இளமையும் கொடுத்ததெல்லாம் இதுவாம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் இந்த விரான். உபமன்ய முனிவர் பாலுக்கள இறைவன் பாட்கடலையே கொடுத்தார். அதான் பாலுக்கு பாலகன் வேண்டியது. திரிகால ஞானேஸ்வரம். இத்தலம் பெரிய காஞ்சி பேருந்து நிலையத்தில் உள்ளது.
மேற்கு முகம் சிறந்த நிலையில் உள்ளது. முனிவர்கள் சிலர் முக்கால உணர்ச்சியும் பெற வேண்டியோர் இலிங்கந்தாபித்து பூசிக்க அவர்களுக்கு அதனை அளித்த பெருமான் எழுந்தறியுள்ள தலம் இதுவாகும். திரிபுரேசரம் முப்பாரி கோட்டம். திரிபுராதிகள் தங்களுடைய முப்புறங்களை சிவபெருமான் எரித்த பின்னர் அப்பெருமானை எங்கள் மூவருள் இருவர் உனது வாயிற்காவலாளிகளாகவும் ஒருவன் மத்தள முழக்கமாகவும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க திரிபுராரி காஞ்சியில் எம்மை அரிச்சிப்பீராயின் அப்பணி கிடைக்கும் என அவ்வண்ணமே பூசித்து அருள் பெற்றனர். திருமயானம். இத்தலம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கொடிக்கம்பத்தை அடுத்து தென்கிழக்கில் மேற்கு முகமாக உள்ளது. இது தேவார வைப்பு தலமாகும். மைபடிந்த கண்ணாலும் என தொடங்கி அப்பர் திருத்தாண்டகம் காண்க. பண்டாசுரன் என்பவனை தேவர்களின் வேண்டுகளுக்கு இணங்க அளிக்க வேண்டி பெருமான் தாமே ஒரு வேள்வியை தொடங்கி வேள்வித்தீயில் உலகத்து உயிர்களையெல்லாம் இட்டனர். பண்டாசுரனும் அத்தீயில் இடப்பட்டான். பின்பு அத்தீயானது இலிங்க உருவமாகி மயான இலிங்கம் என பெயர் பெற்றது. திருமாகரல். இத்தலம் காஞ்சிபுரத்துக்கு தெற்கு 10 கல் தொலைவில் உள்ளது. இடையில் வேகவதியாரும் பாலாறும் ஓடுகின்றன. இத்தலத்துக்கு 1/2 மைல் தொலைவில், அதாவது தெற்கு, சேயாறு ஓடுகின்றது. அதன் தென்கரையில் கடம்பர் கோயிலும் அப்பால் 7 கல் தொலைவில் உத்தரமேரூரும் இருக்கின்றன. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தலம் இது. ராசேந்திர சோழனுக்கு இறைவன் பொன்னுடம்பாக தோன்றி அவன் துரத்துங்கால் ஓடி புற்றிலொழித்து பின் வெளிப்பட்டருளினர் என்ப திருமாட்பேர். இத்தலம் காஞ்சிபுரத்துக்கு வடமேற்கே 8 கல் தொலைவில் உள்ளது. காஞ்சிக்கு அடுத்த புகைவண்டி நிலையம் இப்பெயராலேயே வழங்கப்படுகிறது. தற்போது இத்தலம் திருமால்பூர் என மருவி வழங்குகிறது. திருமால் சுதரிசனம் என்னும் சக்கரத்தை பெறுவதற்காக சுதர்சனம் என்று நாங்கள் சொல்றாங்க. இதுல சுதரிசனம் என்று பரவாயில்ல. இறைவன் தினமும் 1000 மலர் கொண்டு அர்ச்சித்து வந்தார். இறைவன் ஒரு நாள் ஒரு மலரை மறித்து விட திருமால் தன் கண்ணொன்றை பறித்து மலரோடு சேர்த்து அர்ச்சித்தார். இறைவன் அது கண்டு மகிழ்ந்து இனி பதுமாக்கன் என்னும் பெயரடைவாயாக இந்நகரம் திருமாட்பேறு என பெயர் பெறு என்று சொல்லி சக்கரத்தை கொடுத்து அருள் செய்தார். திருவிழிமிழலை என்னும் தலத்தில் வரலாறும் இவ்வாறே கூறப்படும். அப்பரும் சம்பந்தரும் பாடிய தேவார பதிகங்கள் இத்தலத்துக்குண்டு. திருவீரட்டானம். இத்தலம் பெரிய காஞ்சி கோனேரி குப்பத்தாமல் தெருவை கடந்து வடகோடியில் உள்ளது. மிக பாழான நிலையில் இக்கோயில் தோற்றம் அளிக்கிறது. ஆண்டுக்கு ஒரு நாள் கூட பூஜை நடப்பதாக தெரியவில்லை. கோவிலை சுற்றி முள்ளும் புதரும் நிறைந்துள்ளன. அப்பப்பா. புதிய காஞ்சி புராணம் வீரட்ட ஹாசம் என குறிப்பிடுவது. சங்கார காலத்தில் காலாக்கினி உருத்திரர் நெற்றிக்கண் தீயினால் எல்லாம் அளிக்கப்பட்ட போது இறைவன் ஆனந்த மிகுதியால் மேன்மேலும் வீர நகையை செய்தார். வீர நகை என்ற சிரிப்பு, வீர நகை. அதனால் அவ்விடம் வீரட்டஹாசம் என்றாயிற்று. கொங்கண முனிவர் தவம் செய்து பலவித சித்திகளை பெற்றதும் இத்தலத்திலேயே. சாக்கிய நாயனார் இறைவன் மீது கல்லறிந்து வழிபட்டு வீடடைந்ததும் இத்தலமே என்பது செவி வழி செய்தியாகும். புராண குறிப்பு இல்லை. திருவோத்தூர். இத்தலம் காஞ்சிபுரத்துக்கு தென்மேற்கே 19 கல் தொலைவில் உள்ளது. 3வது மைலில் பாலாற்றை கடத்தல் வேண்டும். கோயில் பெரிது. கோயிலுக்கு பக்கத்தில் சேயாறு ஓடுகின்றது. ஆண்பனையை பெண்பனையாக்கிய தலம் இதுவாகும். இதை குறும்பையாண்பனையின் குலையோத்தூர் என்னும் திருஞான சம்பந்தர் பாடிய தேவார அடியால் அறிக. இறைவன் வேதத்தின் பொருளை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இத்தலத்தில் இருந்து அருளி செய்தார். அதனால் இத்தலம் திருவோத்தூர் என்று பெயர் பெற்றது. இத்தகைய மாமரை முன்னாளி திருக்காஞ்சி வரைப்பில் தென்சார் தத்து நீர் அலைபுரட்டின் சேயாற்றின் அடங்கரைக்கண் இமையோர்கட்கும் மெத்தவர்க்கு மோதுவித்தோ மாதலின் மேவு திருவோத்தூரென்னும் அத்தலத்தின் அமைத்தொழுவோர் அருமறை முழுதுணர்ந்து வீடு சேர்வார். காஞ்சி புராணம். தீர்த்தேசம். இத்தலம் பெரிய காஞ்சி சர்வசித்தக்கரையின் மேல்பால் உள்ளது. திருவேகம்பர் காமாட்சி அம்மையாரை தம்மை தழுவுதற் பொருட்டு அழைத்த பொழுது அண்டத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள எல்லா தீர்த்தங்களும் நதியுருவங்கொண்டு காஞ்சிப்பதியின் மேற்கு திக்காக வந்தது. அம்மையார் இறைவனை தழுவிக்கொண்ட பின்னர் வேகந்தணிந்து அங்கேயே தங்கி இறைவனை
தீர்த்தநாதன் என்னும் பெயரால் வழிபாடு செய்தன. அதனால் இத்தலத்துக்கு இப்பெயர் வரலாயிற்று. நல்லகம்பர். இவ்விலிங்கம் ஏகாம்பரநாதர் உள் பிரகாரத்தில் நிலா திங்கள் துண்ட பெருமாளுக்கு வலப்பக்கத்தில் வடகிழக்கு மூலையில் உள்ளது. உருத்திரர் இறைவனோடு ஒருமை பெற பூசித்தது நல்ல கம்பமாகும். நற்கீரம். பெரிய காஞ்சி கீழண்டை ராசவீதியில் நகரீஸ்வரர் என்னும் தலம் காணப்படுகிறது. அது இதுவாக இருக்கலாம் என கருதப்படும். புதிய காஞ்சி புராணத்தில் இத்தலத்தை பற்றிய குறிப்பு இல்லை. நாரசிங்கேஸ்வரம். இத்தலம் காஞ்சிபுரத்துக்கு மேற்கே 7 தொலைவில் உள்ளதாமாள் என்னும் ஊரில் உள்ள கோயிலின் குளக்கரையில் வடமேற்கு மூலையில் சிறிய கோயிலாயுள்ளது. இரணியனை கொன்ற திருமால் வெற்றி பெற்ற வெறியால் 3 உலகத்தையும் வருத்தலைப்பட்டனர் யாவரும் இறைவனிடம் முறையிட பெருமான் சரவமாய் வந்து நரசிங்கத்தை கொன்று அதன் தோளை மேலே போர்த்து கொண்டார். பின் திருமால் நரசிங்க பெருமானை அமைத்து பூசித்து பாவத்தில் நீங்கி திருவருள் பெற்ற 41 ஈஸ்வரம். அதுக்கு இதுகள் இல்லை. அப்பப்பா போகுது எவ்வளவு ஐயோ நிப்பாட்டு நிறைய போகுது. இத்துடன் இன்றைய காஞ்சி புராணத்தின் முன்னுரையும் காஞ்சி புராணத்தில் உள்ள கோயில்களில 50 ஆலயங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில உள்ள ஆலயங்கள் 50 ஆலயங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். இனி மிகுதி அடுத்த திங்கட்கிழமையில இருந்து தொடங்கும். கேட்டவர்களுக்கும் ரசித்தவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம். ஓம் நமச்சிவாய.